கையில் வணங்கி சென்று கொடுக்கிறார். அப்பொழுது அந்த வனமாகப்பட்டது என் பேர் விட்டு வனத்துக்குள்ள புகழ்ந்து போகிறார் தெரியுமா? தெரிவிக்கின்றேன். அங்க சிங்க நல்லா குறுக்க விடாத சாமி போகும்போது அங்கே காரம் நல்லா பிரதாவாரம் இங்க காரபூலி பிரதாவாரம் ஒரு காரன் நல்லா இப்பொழுது அதோ கையில மலை என்று சொல்லக்கூடிய வெள்ளையங்கிரிக்கு வந்திருக்கின்றோம். அப்பொழுது வெள்ளையங்கிரி அருகில் கையில மலை அருகில் அங்க என்ன இருக்கிறது? பெரிய பிறத்ததோர் ஈசங்காடு அங்க இருக்கக்கூடிய பெரிய ஒரு வட்டப்பாறை அங்க இருக்கக்கூடியது பெரிய ஒரு கன்னிபுத்து. வட்டப்பாறை பக்கத்துல பெரியதோர் கன்னிபுத்து. அப்ப அருகில் ஆகப்பட்டது இந்த அர்ஜுன மன்னனாகப்பட்டவர் சிவனை தேடி வந்திருக்கின்ற பொழுது அங்க சிவனுடைய சதாபாதங்கள் எப்படி தெரிகிறது தெரியுமா? அந்த ஈசனுடைய சதாபாதம் எப்படி தெரிகிறது தெரியுமா? ஒரு நஞ்சி சாட பிஞ்சி சாட ஒரு நஞ்சி சாட பிஞ்சி சாட அங்க தீவன் சாட கீதா பாட ஒரு நஞ்சி சாட அரைங்கஞ்சி சாட ஒரு பிஞ்சு சாட ஒரு பிஞ்சு சாட அஞ்சு சாட பிஞ்சு சாட ஒரு சிவன் சாட கீதா பாட அஞ்சு சாட பிஞ்சு சாட ஒரு சிவன் சாட கீதா பாட இப்பொழுது அர்ஜுனாகப்பட்டவர் இப்பொழுது இந்த கன்னிபுத்த அருகில தேடி சென்று இதுதான் நமக்கு பூஜை செய்யக்கூடிய இடம் அப்படின்னு தெரிந்து கொண்டு இப்பொழுது என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த பெருத்ததோர் ஈச்சங்காட்டில் பெருத்ததோர் வட்டப்பாறை அருகில் அங்க இருக்கக்கூடிய கன்னிபுத்துல என்ன செய்கிறார் தெரியுமா? அங்க சுத்தி நல்லா அவளமா வந்தார். ஒரு சுத்தி நல்லா ஒரு சுத்தி
விதியான கையாடித்தான் அர்ஜுனாகப்பட்டவர் தபத்துக்கு செல்கின்ற பொழுது ஒவ்வொரு இடத்திலையும் கம்பத்தை பெற்றுக் கொண்டு வருகிறார். ஒவ்வொரு இடத்திலையும் கம்பத்தை பெற்றுக் கொண்டு வருகிறார். ஆமா, அதோ ஒவ்வொருவரும் என்ன கொடுக்கின்றார்கள்? எப்படி? செப்பு கம்பம் 30 அடி, செப்பு கம்பம் 30 அடி, பொன் கம்பம் 30 அடி, பொன் கம்பம் 30 அடி, வெள்ளி கம்பம் 30 அடி, வெள்ளி கம்பம் 30 அடி, இப்படி 3 30 90 அடி செப்பு கம்பத்தை கொடுக்கின்றார்கள். ஆமா. அப்பொழுது தன் அண்ணனாகப்பட்ட அதோ தர்மபுத்திர மன்னனாகப்பட்டவரு சூடாமணி புக்கு அங்க இருக்கின்ற விபதி பெட்டியும் கொடுக்கிறார். அப்பொழுது மாயவன் சொல்கிறார், இந்த கம்பத்தை 3 30 90 அடி செப்பு கம்பத்தை தோளில் வைத்து நீ வெள்ளிகிரிக்கு செல்ல முடியாது என்று, காதவழி செல்ல முடியாது, 90 அடி காதவழி செல்ல முடியாது என்று சொல்லி அதோ மாயவன் சொல்கிறார். உங்க இடத்துல இருக்கின்ற அந்த பண்டார பெட்டி என்று சொல்லக்கூடிய விபதி பெட்டியில், பண்டார பெட்டியில அந்த கம்பத்தை விபதியாக திடித்து உன் சோழனா பை என்று சொல்லக்கூடிய அங்கே வைத்துக் கொண்டு பிறகு நான் 90 அடி காது வழி சென்று வருவாய் என்று அதோ மாயவன் சொல்கிறார். அந்த வார்த்தை கேட்ட அர்ஜுனாகப்பட்டவர் இப்பொழுது இந்த விபதியாகப்பட்டது திடித்து எடுத்து வந்திருக்கிறார். இங்கே வட்டப்பாறை கண்டிருக்கிறார், கன்னிபுத்தை கண்டிருக்கிறார். இவ்விடத்தில் தான் பூஜை செய்ய வேண்டும் என்று ஒரே மனிதோடு இதோ கம்பத்தை இந்த விபதியை எடுத்து கம்பத்தை எழுப்புகிற விதங்க அங்க இப்பொழுது அர்ஜுனாகப்பட்டவன் அதாவது 8 திக்கு பாலர்கள் 9 நவகரங்கங்கள் 8 திக்கு பாலர்கள் காவல் தெய்வமாக வருகிறாங்க. ஆமா, அந்த 8 திக்கு பாலர்களுக்கு பூஜை செய்து விட்டு எந்த ஆலயத்துக்கும் போக வேண்டும். அப்படி இருக்கும்போது 8 திக்கு பாலர்களுக்கு இந்த ஒவ்வொரு பாலர்களுக்கும் அர்ஜுனாகப்பட்டவன் இதோ பூஜை செய்வதுக்காக Ada
தண்ணி ஊத்தி போதும். அப்பொழுது அர்ஜுனனாகப்பட்டவன் அதாவது 8 திக்கிலும் இருக்கக்கூடிய இந்த பூஜை செய்து முடிக்க 8 திக்கு பாலனுக்கு முதல் பூஜை செய்கிறார். அப்படி பூஜை செய்தாலும் இன்னொரு பூஜை யாருக்கு செய்யறா தெரியுமா? முதல் இந்த உலகத்திலே முந்தி பிறந்தாரே அந்த விநாயகருக்கு ஒரு பூஜை செய்கிறார். அந்த விநாயகர் எங்க இருக்கிறார்? பிள்ளையார் என்று சொல்ல சாணியை பிடித்து அதுக்கு அருகம்பிள்ளை சொருகி அந்த விநாயகரை அதை நினைத்தால் முதல்ல பிறந்த தெய்வ விநாயகர். அந்த விநாயகருக்கு இதோ அர்ஜுனனாகப்பட்டவன் பூஜை செய்வது காண்க. பலமெல்லாம் வச்சிருக்கிறேன் இல்லையா? அது கும்பிட்டு வந்துட்டு சதீஷ் சதீஷ் இது பத்து ரூபா நோட்டை வந்து நோத்திக்க, ரூபா நோட்டை நோத்திக்கத தம்பி. விநாயகருக்கு முதல்ல பூஜை பண்ணுவது காண்க. இது ஒரு கல்பனையத்தை முன்னாடியே பர்ணம் சாந்தாயே நமோ நமோ நல்ல கணபதியே நம் கையால் உணர்ந்துள்ளேன் அல்லதோர் வினைகள் எல்லாம் அகலமே சொல்லறிய தும்பிக்கை உண்டு தொடுதான் வினதீரும் நம்பிக்கை உண்டு நம சிவா விநாயக பெருமானே உன் பாதம் போற்றி. அடுத்தபடியாக அப்பொழுது 8 திக்கு பாலனுக்கும் பூஜை செய்து முதல்ல விநாயகருக்கும் பூஜை முடித்தார். ஆனாலும் இந்த ஊர்ல குல தெய்வமாக காட்சி கொடுக்கின்றாரே யார் தெரியுமா? அதாவது பூவாயம்மா. இந்த பூவாயம்மோட திருவிழா இப்படி கும்பிட்டு வருகின்ற பக்தருக்கு எல்லாம் வரும் தருவது உண்மையான இதோ இந்த இவங்களுக்கு வரத்தினால் பிடித்த குழந்தைக்காக வரம் கொடுத்தது உண்மையான எத்தனையோ பேருக்கெல்லாம் உண்மையான இந்த கலியுகத்துல கண் கண்ட தெய்வமா இருப்பது உண்மையான உங்கள் பாதங்களை படித்து வந்தது வேண்டிய வருவது செம்மையான உன்னை கூப்பிட்டு அழைத்து இதோ நாங்கள் பிறகு பூஜை செய்கிறோம். எல்லாருடைய முன்னாடியும் ஒன்றும் பயப்படாத, நாங்கள் இந்த ஊரிலே இருக்கிறேன் அப்படி என்று எங்களுக்கு சீக்கிரமாக பகவானுடைய தரிசனம் காண வேண்டும். அதனால இதோ பூவாயி அம்மாவை பாத பூஜை செய்யலாம்.